கன்னிராசி அஸ்தம் நட்சத்திரம். இது சந்திரனோட நட்சத்திரம். தசா காலங்கள் 10 வருடம். என்னோட கணக்குப்படி 5 வருடம் நான் கணக்கில் எடுத்துக்கிறேன். உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன தசா புத்தி இருப்பு இருக்கோ அதை நீங்கள் கணக்கில் வச்சிங்க. அப்போ தான் நான் சொல்லக்கூடிய சனி பயிற்சி பலன், இந்த சனி பகவானுடைய பயிற்சி பலன்கள் தசா புத்தி ரீதியாக உங்களுக்கு ஈஸியாக புரியும். 5 வருடம் சந்திர தசை நடப்பில் வந்தால் பிறகு 7 வருடங்கள் செவ்வாய் தசை. 5 + 7 12. 12 வயசு வரைக்கும் செவ்வாய் தசை நடப்பில் வரும். அதன் பிறகு 18 வருடங்கள் ராகு தசை. 12 + ஒரு 18 30. 30 வயசு வரைக்கும் ராகு தசை நடப்பில் வரும். படிக்கக்கூடிய காலங்களில் இந்த கன்னி ராசியில் இருக்கக்கூடிய அஸ்தம் நட்சத்திரக்காரர்கள் 16 வயசுலேருந்து ஒரு 21 வயசு வரைக்கும் இப்போ படிக்கிற காலகட்டத்தில் இருக்கிறீங்க. ராகு தசை நடக்குது. 7ஆம் இடத்துல சனி, கண்டக சனி. இது படிப்பு ரீதியாக டிஸ்டர்ப் பண்ணுமா? படிப்பு ரீதியாக டிஸ்டர்ப் பண்ணாது. படிப்பில் நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுத்துரும். இது வரைக்கும் உங்களுக்கு படிப்பில் ஏதாவது தோய்வுகள் இருந்தால், மன அழுத்தங்கள் இருந்தால் மாறும். ஏன்னா 6ல் சனி, 5 குடையவன் 6ஆம் இடத்துல சனி இருந்தது. இப்போ 7ஆம் இடத்துக்கு வருது. 7ஆம் இடத்துல சனி பகவான் இருந்தாலும் அந்த சனி பகவானுடைய பார்வை நேரடியாக ராசியில் இருக்கிறது. சனி பகவானுடைய 7ஆம் பார்வை அப்படிங்கிறது பலம் கம்மி. ராகு தசை அப்படிங்கிறது உங்கள் சுய ஜாதகத்தில் சனி சம்மந்தப்பட்ட இடத்துல இருந்து தசை பண்ணாலோ, சனியோடு சேர்ந்து தசை பண்ணாலோ, இந்த டைம் மனசு கெடுக்கக்கூடிய டைம். இந்த 7ஆம் இடத்துல சனி வரும்போது மனசு கெடும். படிக்கக்கூடிய காலத்தில் படிப்பும் கெடும், மனசும் கெடும். லவ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளில் மட்டும் போகாமல் இருந்தீங்கன்னா, அது மாதிரி ஒன்று வராமல் இருந்தால் உங்களுக்கு நல்லா இருக்குது, இந்த ராகு தசை நல்லா இருக்குன்னு நீங்கள் எடுத்துக்கலாம். அது ஒன்று வந்துச்சு அப்படின்னாக்கா அடுத்தடுத்து வரக்கூடிய தசையும் சரியில்லை அப்படின்ட்டு நீங்கள் இப்போவே முடிவு பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நபர் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அஸ்தம் நட்சத்திரக்காரர்கள் பசங்க யாராவது இருக்கலாம். பெண் பிள்ளைகளோ இல்லை ஆண்களோ யாராக இருந்தாலும் சரி, அவங்களுக்காக நீங்கள் இந்த வீடியோ பார்க்கலாம். பசங்க நல்லா படிச்சுட்டு இருக்காங்க, படிப்பு நல்லா போயிட்டுருக்குன்னா நீங்கள் கண்டுக்காதீங்க, நல்லாவே இருக்குது. அந்த டைமுங்கிறது நல்லா இருக்குது. ராகு தசை நல்லா இருக்கும், சிறப்பாக இருக்கும். நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. 20-21 வயசுக்கு மேலே படிப்பெல்லாம் முடிச்சுட்டு வேலை தேடுறீங்க, வேலை வாய்ப்பு தேடுறீங்க. நீங்கள் வெளிநாடு வேலை வாய்ப்புகள் இந்த காலகட்டங்களில் கிடைக்கும். நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா கிடைக்கும். விருப்பம் இல்லைன்னா நீங்கள் அதை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. அதே வேலைன்றது புதுசாக வேலை தேடக்கூடிய நபர்களுக்கும் சிறப்பான முன்னேற்றத்தை கொடுக்கும். புதிய வேலை வாய்ப்பு எல்லாமே அமைச்சு கொடுக்கும். கோச்சாரத்தில் குரு எப்படி இருக்கும்னு பார்க்கணும். அடுத்து வரக்கூடிய 2.5 வருஷத்துக்கு 7ஆம் இடத்துல சனி பகவான் நகரக்கூடிய 2.5 வருஷத்துக்கு பொருளாதாரத்தை சொல்லக்கூடிய கிரகம். பொதுவாகவே குரு நல்லா இருந்தால் தான் பணம் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ 10ஆம் இடத்துல குரு பயிற்சி இந்த வருஷத்தில், அதன் பிறகு 11ஆம் இடத்துல, அதன் பிறகு கேதுவோடு சேர்ந்துடும். அது பிரச்சனையே இல்லை, உங்களுக்கு சிறப்புன்னு சொல்லிக்கலாம். அப்போது கோச்சார ரீதியாக குரு நல்லா இருக்குது. உங்களுக்கு லக்னாதிபதியும் உங்களுடைய சுய ஜாதகத்தில் நல்லா இருந்தால் நல்ல ஒரு வேலை வாய்ப்பு எல்லாமே அமைஞ்சிரும். நல்ல ஒரு சம்பளத்தில் வேலை வாய்ப்பு இந்த காலகட்டங்களில் உண்டு. சனி பகவானுடைய நேரடி பார்வை ராசிக்கு இருக்கிறதுனால உங்களுக்கு கெடுக்கும், கஷ்டத்தை கொடுக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. திருமணம் ரீதியாக முயற்சி பண்ணுறீங்க. சூரிய சந்திர நட்சத்திரங்களுக்கு திருமண வாழ்க்கையை நிர்ணயிக்கக்கூடிய கிரகம் ராகு. இந்த ராகு பகவான் தசை 13 வயசுலேயே ஆரம்பிச்சிது. 13, 14, 12 இப்படி ஆரம்பிச்சிடும் அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு. அதாவது சந்திரனுடைய நட்சத்திரக்காரர்களுக்கு. ஒரு சிலருக்கு 34 வயசு வரைக்கும் ராகு தசை நடக்கும். சந்திரனோட நட்சத்திரம் அப்படின்னா இந்த அஸ்தம் நட்சத்திரத்துக்கு தசாபுத்தி இருப்பு 9 வருடங்கள் இருந்துச்சுன்னு வச்சிங்களேன். 34, 33 வயசு வரைக்கும் ராகு தசையோட இருப்பு இருக்கும், நடப்பு இருக்கும். படிப்பு, திருமணம், வேலை வாய்ப்பு, குழந்தை பேர் எல்லாமே இந்த ராகு தசை தான் கொடுக்கணும். சுய ஜாதகத்தில் ராகு பகவான் அமர்ந்த இடம் இதே லக்னமாக நீங்கள் வந்தீங்கன்னாக்கா, இந்த லக்னத்துக்கு யோகம் செய்யக்கூடிய வீட்டில் ராகு பகவான் இருந்து அந்த யோகம் செய்யக்கூடிய வீடு கொடுத்த கிரகம் ராகு பகவானுக்கு மறையாமல் இருந்தால் சிறப்பு. அந்த வீடு கொடுத்த கிரகம் மறைஞ்சால் 18 வருடமும் கஷ்டம்தான். அப்போ 13 வயசுலேயே கஷ்டத்தை ஆரம்பிச்சிடும். பெருசாக தெரியாது, 20-21 வயசுக்கு மேலே தான் அது தெரிய ஆரம்பிக்கும். அதே அந்த வீடு கொடுத்த கிரகம் ராகுவுக்கு சிறப்பாக இருந்ததுன்னு வச்சிங்களேன், சுப தொடர்போடு இருந்ததுன்னு வச்சிங்களேன், 18 வருடம் சிறப்பு. இப்போது 2 மாதிரியான பலன்கள். இந்த ராகு தசை அப்படிங்கிறது 7ஆம் இடத்துக்கு வரக்கூடிய சனி பகவானுடைய பயிற்சிக்கு பிறகு திருமணம் சார்ந்து முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னாக்கா, ஆனால் லவ் மேரேஜ் மட்டும் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க. லவ் மேரேஜ் பண்ணாலே உங்களுக்கு பிரச்சனைகள் வரும். கண்டிப்பாக பிரச்சனைகள் அதிகமாக கொடுக்கும். ஏன்னா ராகு சுக்கிரனோடு சேர்ந்து இருந்தாலோ, சனியோட சேர்ந்து இருந்தாலோ, சனியோட வீட்டில் இருந்து தசை பண்ணாலோ,
இல்லை அவயோகம் செய்யக்கூடிய வீட்டில் இருந்து தசை பண்ணாலோ லவ் மேரேஜ் எல்லாம் நடக்கும். லவ் மேரேஜில் பிரச்சனைகள் அதிகமாக வரும். இது மாதிரியான காலகட்டங்கள்னு சொல்லிக்கலாம் 7ஆம் இடத்துல சனி வரும்போது. இல்லை நீங்கள் வேலை பார்த்துட்ருக்கீங்க, படிப்பெல்லாம் முடிச்சுட்டு வேலை பார்த்துட்ருக்கீங்க, ஒருத்தரோட தொடர்பில் இருக்கிறீங்க, அந்த தொடர்பு இந்த 7ஆம் இடத்துல நல்லா வலுவாக இருக்கும். 7ஆம் இடத்துல சனி இருக்கும்போது உங்களுக்கு பிரச்சனைகளே இருக்காது. திருமணத்தில் கூட முடியும் ஒரு சில பேருக்கு. ஆனால் 8ஆம் இடத்துல வரும்போது அது நிற்குமான்னு பார்க்கணும், அந்த திருமணம் நிலைக்குமான்னு பார்க்கணும். இது வந்து லவ் மேரேஜுக்கு மட்டும், அரேஞ்ச் மேரேஜுக்கு நான் சொல்லலை. அரேஞ்ச் மேரேஜுக்கு ஓரளவுக்கு விதிவிலக்குகள் உண்டு. அப்போது திருமணம் ரீதியாக ஓரளவுக்கு உங்களுக்கு முன்னேற்றம் உண்டு. திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னாக்கா 7ஆம் இடத்துல சனி இருந்தாலும் உங்கள் ஜாதகத்தை ஒதுக்க மாட்டாங்க. திருமணத்துக்கு உண்டான காலம் பரவாயில்ல, ஏன்னா யோகாதிபதி தான் அந்த ராசிக்கு, ராகு தசை நடக்குது, திருமணம் கூடி வந்துடும், குழந்தை பாக்கியத்துக்கு பிரச்சனை இல்லை, நல்லா ஒரு மேன்மை. ஏன்னா உங்களுக்கு 5ஆம் அதிபதி தான் அவர், சனியோட பார்வை இருக்குது அப்படின்னா டிஸ்டர்ப் பண்ணாது. உங்கள் சுய ஜாதகத்தை தான் குழந்தை பாக்கியம் இல்லைன்னா அதை தான் பார்க்கணுமே தவிர, தசாபுத்தி பார்க்கணுமே தவிர இதை பார்க்கக்கூடாது, கோச்சாரத்தில் பார்க்கக்கூடாது. குழந்தைகள் இருக்குது, செலவுகள் இருக்கும், சின்ன சின்ன சுப செலவுகள் இருக்கும், தேவையில்லாத செலவுகளும் ஒரு சிலது இருக்கும், நோய் நொடி, ஏன்னா 7ஆம் இடத்துல இருக்குன்றதுனால மருத்துவ செலவுகளும் வரும். உடல்நிலை பார்த்துக்கிறது நல்லது. ஒரு தொழில் பண்ணுறீங்க, அந்த தொழிலில் வந்து கடன் வாங்காமல் பார்த்துங்க. பெருசாக கடன் வேண்டாம், சின்ன கடன் ஓகே. அந்த தொழிலெல்லாம் கொஞ்சம் சிறப்பாக இருக்கும். தொழில் மாற்றம், இடமாற்றம், புதுசாக ஒரு வேலை தொடங்குறது, இல்லை ஒரு வேலையை சேர்த்து செய்கிறது, ஒரு தொழிலை சேர்த்து செய்கிறது, இது எல்லாமே இந்த காலகட்டங்கள் வரும். உங்களுக்கு அந்தளவுக்கு பாதிப்புகளை இந்த ராகு தசையில் கொடுக்காது. 30 வயசுக்கு மேலே 46 வயசு வரைக்கும் குரு தசை. இது குரு தசை அப்படிங்கிறது அவயோக தசை தான். ராசிக்கு 4 குடையவன் 7ஆம் அதிபதி. புதனுடைய வீட்டுக்கு குரு நன்மை செய்யாது, குருடைய வீட்டுக்கு புதன் நன்மை செய்யாது. பெருசாக உங்களுக்கு நன்மைகளை எதிர்பார்க்க முடியாது, நிறைய டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். ஆனால் 7ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கும்போது பெருசாக உங்களுக்கு கெடுபலன்கள் செய்யும் அப்படின்னு சொல்லிட முடியாது. கோச்சாரத்தில் குரு நல்லாவே இருக்குது. 10ஆம் இடத்துல 11ஆம் இடத்துல அடுத்து வரக்கூடிய 2.5 வருஷத்துக்கு சிறப்புன்னு சொல்லிக்கலாம். பார்வை மூலமா சிறப்பு. இப்போ குடும்பஸ்தானத்துக்கு குருவுடைய பார்வை இருக்கிறதும், சனியோட பார்வை ராசிக்கு இருக்கிறதும் அடுத்தடுத்து குடும்ப வளர்ச்சி, பொருளாதார வளர்ச்சி, இது எல்லாமே கொடுத்துரும். கவர்மெண்ட் வேலை வாய்ப்புக்காக ட்ரை பண்ணுறீங்களா, அதில் வந்து ஒரு வேலை வாய்ப்பு கொடுத்துரும். என்ன, இந்த குரு தசையில் நிறைய தடங்கல்கள், பர்மனெண்ட் ஆகாமல் நிறைய தடங்களை கொடுக்கும். அரசாங்க ரீதியாக நீங்கள் ஏதாவது உதவிகள் கேட்டிருந்தால் அந்த உதவிகள் கிடைக்கும். அரசியலில் இருந்தீங்கன்னாக்கா நல்ல பேரு புகழ் இந்த டைமில் உண்டு. கெடுபலன்கள் எதுவும் இல்லை இந்த டைமில். தொழில் பண்ணுறீங்க, அந்த தொழிலில் ஒரு வளர்ச்சி கொடுக்கும். தொழில் மாற்றம், இடமாற்றம் எல்லாமே வந்துடும். கிட்டத்தட்ட குரு தசையில் பெருசாக உங்களுக்கு கெடுபலன்கள் இல்லை. 7ஆம் இடத்துல சனி இருக்கிற வரைக்கும். 8ஆம் இடத்துல சனி பகவான் வரும்போது தான் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் கொடுக்கும். இப்போ கிடையாது. அவயோக தசையாக இருந்தால், இது 7ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால கிடையாது. உங்கள் சுய ஜாதகத்தில் உங்கள் ராசிக்கு அவயோகம் செய்யக்கூடிய கிரகம் இந்த குரு பகவான். வேற லக்னமாக இருந்து அந்த லக்னத்துக்கும் அவயோகராக வந்தால், அவயோகம் செய்யக்கூடிய இடத்துல இருந்தால் இந்த 16 வருடமும் கஷ்டத்தை தான் கொடுக்கும். அந்த கஷ்டம் தானே தவிர, இது தசாபுத்தியால் வரக்கூடிய கஷ்டம் தானே தவிர, இது 7ஆம் இடத்துல சனி பகவான் வந்தது அப்போ வந்து கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுது அப்படின்னா கிடையாது. உங்கள் சுய ஜாதகத்தில் 6, 8, 12 லக்னத்துக்கு சனி பகவான் மறைவு ஸ்தானங்களில் இருந்தால் இப்போ இந்த 7ஆம் இடத்துல கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணும். ஏன்னா தசையோடு சேர்ந்து இந்த சனி பகவானும் கொஞ்சம் கெடுபலன்களை செய்யும். அதை வராமல் பார்த்துங்க. தொழிலில் மாற்றங்கள் வேண்டாம். நீங்கள் ஏற்கனவே தொழில் செய்கிறீங்க, அந்த தொழிலை சிறப்பாக செஞ்சுட்டே வாங்க. பெருசாக முதலீடு பண்ணுறது, கடன் வாங்கி முதலீடு பண்ணுறது, மணி விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க அந்த குரு தசையில். ஏன்னா குரு பகவான் கோச்சாரத்தில் நல்லா இருந்தாலும் தசை சரியில்லைன்ற பட்சத்தில் மணி லாக் ஆகும், கொடுத்த பணம் வராது. கடன் பெருசாக வாங்காதீங்க, சின்ன கடன். உங்களால் முடியும், உங்கள் சக்தியால் என்ன முடியுமோ அந்த கடனை வாங்கி தொழில் பண்ணுங்கள். தாராளமாக உங்களுக்கு தொழில் வளர்ச்சி இந்த காலகட்டங்களில் கொடுக்கும் குரு தசையில். விவசாயமும் சிறப்பு, விவசாயத்தில் பாதிப்புகள் வராது. குறிப்பாக பெண்களுக்கு வேலை அழுத்தங்கள் உண்டு, மன அழுத்தங்கள் உண்டு, மனசை டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கும். எப்போ பாரு இந்த சனி பகவான் 7ஆம் இடத்துல இருந்தாலும் மனசை வந்து டிஸ்டர்ப் பண்ணினே இருக்கும். அதாவது மன அழுத்தங்கள், யார் மூலிமா ஒரு சொல்லு சொன்னால் கூட உங்களால் தாங்க முடியாது. வீட்டில் மாமியாராக இருந்தாலும் சரி, ஏன் அம்மாவே இருந்தாலும் ஒரு சொல்லு ஏதாவது ஒன்று சொல்லிட்டாங்கனாக்கா அது நல்லதாக தெரிஞ்சால் கூட அது நம்மளால் தாங்கிக்க முடியாது. அதுக்கு ஒரு பதில் சொல்லு வரும். அது கடுமையான வாக்குவாதங்களை கொடுக்கும். வேலை செய்யக்கூடிய இடங்கள்லையும் இல்லை இங்கே வீட்டில் இருக்கக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரி, பெண்கள் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறுபாடுகள் வரும், அது சகஜம். இருந்தாலும் வாக்குவாதங்கள் பெருசாக வேண்டாம், பெரிய அளவுக்கு சண்டை போட வேண்டாம். அது மாதிரியான அமைப்புகளை ஒரு சில பேருக்கு கொடுக்கும். ஏன்னா குரு தசை பின்னாடி வரக்கூடிய 6 வருடங்கள் இருக்கு இல்லையா, அது அந்த அளவுக்கு நன்மை செய்யாது. குரு தசையில் வந்து சூரிய புத்தி, சந்திர புத்தி, செவ்வாய் புத்தி, இது எல்லாமே இந்த புத்தி நடத்தக்கூடிய கிரகங்கள்
உங்கள் சுய ஜாதகத்தில் நல்லா இருந்துச்சுனாக்கா, ஒரு நல்ல அமைப்பில், அதாவது குரு பகவானுக்கு மறையாமல் இருக்கணும், உங்கள் ராசிக்கு மறையாமல் இருக்கணும், அப்படி இல்லைன்னா உங்கள் லக்னத்துக்கு மறையாமல் இருக்கணும். 3க்குமே மறையாமல் இருந்தால் சிறப்பு. ஏதாவது ஒன்றுத்துக்கு மறைஞ்சிருந்தாலும் பரவாயில்ல, 2த்துக்காவது சிறப்பாக இருக்கணும். லக்னத்துக்கு மறையக்கூடாது, தசை நடத்தக்கூடிய கிரகம் குரு பகவானுக்கும் மறையக்கூடாது. அப்படி மறைஞ்சால் இது மாதிரி டைமில் பணம் வராமல் கொஞ்சம் தடைப்படும், மணி லாக் ஆகும். எப்படி பார்த்தாலும் ஒரு வருமானம் கம்மி பண்ணி விட்டால் வீட்டில் பிரச்சனைகள் வரும், இது கடன் பிரச்சனையாக மாறும், கடன் மேலே கடன் அமைப்பு அது மாதிரி கொடுக்கும். குரு தசை பின்னாடி வரக்கூடிய 6 வருடங்கள் இதில் மட்டும்தான். முன்னாடி வரக்கூடிய 10 வருடங்கள் அந்த அளவுக்கு பண்ணாது. 46 வயசுக்கு மேலே 65 வயசு வரைக்கும் சனி தசை. சனி தசையை பொறுத்த வரைக்கும் இந்த ராசிக்கு யோகாதிபதி தான் 7ஆம் இடத்துல வந்துட்டார். இது கண்டகசனியாக வர்றது, உடல்நிலையில் கொஞ்சம் தொந்தரவுகளை கொடுக்கும், மருத்துவ செலவுகள் அப்பப்போ எடுக்கிற மாதிரி இருக்கும், கொஞ்சம் கவனம் தேவை. நண்பர்கள் வழியில், அதாவது கூட்டு தொழில் பண்ணுறீங்களா பார்ட்னர்ஷிப்பில், இதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நிறைய பிரச்சனைகளை இந்த பார்ட்னர்ஷிப் வழியில் தான். இதில் கூட நட்பு வட்டாரம் கொஞ்சம் நல்லாவே இருக்கும். இதில் தான் நட்பு வட்டாரத்தை புதுசாக சேர்க்க வைக்கும், முதலீடு போட வைக்கும். இப்போ நட்பு வட்டாரம் அப்படிங்கிறது இப்போ சுகஸ்தானம் சரியில்லை, உங்களுக்கு 7ஆம் இடமும் சரியில்லை அப்படின்னாக்கா, ஏன்னா குரு இல்லையா, குரு கோச்சாரத்தில் நல்லா இருக்காரு, ஆனால் உங்கள் சுய ஜாதகத்தில் சரியில்லை. ஏற்கனவே தசை ஓரளவுக்கு குரு தசையில் அப்படி இப்படி போயிடுச்சு, இப்போ சனி தசை நடந்துட்டுருக்கு. இந்த டைமில் 7ஆம் இடத்துல சனி, இப்போ 7ஆம் இடத்துல கண்டக சனி அப்படின்னா கூட பெருசாக ஒன்றும் பண்ணாது, 8ஆம் இடத்துல தான் அது பண்ணும். அப்போ இந்த 2.5 வருஷத்துக்கு அது பிரச்சனை இல்லை, அதை பற்றி யோசிக்க தேவையில்லை. இப்போ 2.5 வருஷத்துக்கு நீங்கள் ஓரளவுக்கு நட்பு ரீதியாகவோ இல்லை பார்ட்னர்ஷிப் வழியில் பிரச்சனைகள் வராமல் பார்த்துக்கிறது நல்லது. 8ஆம் இடத்துல தான் அது பிரச்சனைகள் பண்ணும், தொழில் ரீதியாக பிரச்சனைகளை கொடுக்கும். சனி பகவானுடைய தசையில் விவசாயம் செஞ்சீங்க அப்படின்னாக்கா முதலீடுகள் பெருசாக வேண்டாம், உங்களுக்கு தெரிஞ்ச தொழிலை செய்யுங்க. அதாவது முதலீடுகள் நீங்கள் என்ன மாதிரியான சாகுபடி பண்ணுறீங்களோ அதை தெரிஞ்ச வேலை மட்டும் செய்யுங்க. அதை பண்ணலாம், இதை பண்ணலாம், புதுசாக ஏதாவது ஒன்று பண்ணலாம் அப்படின்ட்டு பண்ணி கடனில் மாட்டிக்காதீங்க. வேலை செஞ்சிட்ருக்கீங்களா, அந்த வேலையில் கொஞ்சம் பாதிப்புகள் வரும். குறிப்பாக பெண்களுக்கு வேலை செய்யக்கூடிய இடங்களில் நெருக்கடி. இந்த சனி பகவான் தசையில் மன அழுத்தங்கள், வேலை அழுத்தங்கள், வீட்டிலே இருந்தீங்கன்னா கூட வேலை அழுத்தங்கள் இந்த காலகட்டங்களில் உண்டு. சொந்த பந்தங்களில் கொஞ்சம் நெருக்கடிகளை கொடுக்கும், சொத்து சம்மந்தமான பிரச்சனைகள் இந்த காலகட்டங்களில் கொடுக்கும். கவர்மெண்ட்டில் இருந்தீங்கன்னா கூட வேலை அழுத்தங்கள் உண்டு, தனியார் துறையில் இருந்தாலும் வேலை அழுத்தங்கள் உண்டு. இடமாற்றங்கள் இந்த டைமில் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் கொடுத்துட்டே இருக்கும். 65 வயசுக்கு மேலே 82 வயசு வரைக்கும் புதன் தசை. புதன் தசை பரவாயில்லன்னு சொல்லிக்கலாம். இதில் பெருசாக ஒன்றும் உங்களுக்கு கெடுபலன் செய்யக்கூடிய தசை கிடையாது. இது ராசியாதிபதி தசை, 10ஆம் அதிபதி தசை. தொழில் செஞ்சீங்கனாக்கா, அந்த தொழில் செய்யக்கூடிய இடத்துல இருந்து தசை பண்ணிச்சுனாக்கா இந்த புத பகவான், அது தவிர்த்து வேறு எங்கே இருந்து தசை பண்ணாலும் உங்களுக்கு சிறப்பு தான். இந்த 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பெருசாக கெடுபலன் செய்யாது. ஏன்னா 10ஆம் இடத்துல இருந்தால் கேந்திராதிபத்திய தோஷம், தொழிலில் ஒரு சில நெருக்கடிகளை கொடுக்கும். ஏற்கனவே நீங்கள் அனுபவிச்சிருப்பீங்க, இத்தனை வயசு நீங்கள் கடந்து வந்துட்டீங்க, ஒரு தொழிலாக பண்ணியிருக்க மாட்டீங்க, பல தொழில் பண்ணியிருப்பீங்க, எல்லாத்துலேயுமே நஷ்டம் வந்திருக்கும். இப்போ புதன் தசையில் என்ன தொழில் பண்ண போகிறீங்க இந்த வயது காலகட்டத்தில், அந்த தொழில் பண்ணால் கூட சிறப்பாக இருக்காது. அதனால் தொழில் ரீதியாக நிறைய ஏற்ற இறக்கங்கள் உண்டு. அந்த இடத்துல இருந்தால் மட்டும், வேறு எங்கே இருந்தாலும் பிரச்சனை இல்லை, வேறு யாரு கூட சேர்ந்து இருந்தாலும் பிரச்சனை இல்லை. உடல்நிலையில் மட்டும் கொஞ்சம் கவனம் பார்த்துங்க. அந்த புதன் தசையில் உணவு பழக்க வழக்கங்களை கொஞ்சம் கவனமாக பார்த்துங்க. இன்னும் வீடு கட்டக்கூடிய அமைப்பு ஒரு சில பேருக்கு உண்டு, அப்படி இல்லைனாக்கா கோயில் கட்டக்கூடிய அமைப்பு, பொது தொண்டு செய்யக்கூடிய அமைப்பு இந்த நேரங்களில் வரும். 7ஆம் இடத்துல சனி இருக்கும்போது புதன் தசை நடக்குது அப்படின்னாக்கா 8ஆம் இடத்துல அது நிறைவேறும். இந்த காலகட்டத்தில் ஒரு கோயில் கட்டணும் அப்படின்னு நினைப்பீங்க, ஒரு பொது தொண்டு செய்யணும்னு நினைப்பீங்க, நிறைய பேருக்கு அநாத ஆசிரமம் கட்டணும்னு நினைப்பீங்க, முதியோர் இல்லங்கள் கட்டணும்னு நினைப்பீங்க. இதெல்லாம் இது மாதிரியான ஒரு நல்லது செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணங்கள் இந்த டைமில் வரும். இந்த புதன் தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு 82 வயசுக்கு மேலே 89 90 வயசு வரைக்கும் கேது தசை. கேது தசையில் இந்த புதன் தசைக்கு என்ன சொன்னோன்னு அதுதான், இது மாதிரியான எண்ணங்கள் தான் வரும். இப்போ புதனோட வீட்டில் கேது பகவான் இருக்குது, அடுத்து சூரியனோட வீட்டுக்கு கேது வரப்போகுது. இந்த பயிற்சி அப்படிங்கிறது சிறப்புன்னு எடுத்துக்கலாம். சொத்து பத்து ரீதியான பிரச்சனைகள் இந்த காலகட்டங்களில் தீரும், பூர்வீக சொத்து சேரும், சொத்து ரீதியாக லாபத்தை பார்க்கலாம். ஒரு ப்ராப்பர்ட்டி விற்றுட்டு இன்னொரு ப்ராப்பர்ட்டி வாங்குறது, பழைய நிலங்களை விற்றுட்டு புது நிலம் வாங்குறது, இல்லை சொத்து பிரித்து கொடுக்கறது, இது மாதிரியான சூழ்நிலைகள் இந்த நேரங்களில் வரும். தொழிலில் இருந்தீங்கன்னாக்கா கொஞ்சம் பிரச்சனைகள் தான். 6 7 8 இருக்கும்போது தொழிலில் அந்த அளவுக்கு லாபத்தை கொடுக்காது. நீங்கள் ஒரு கட்டத்தில் கொடிகட்டி பறந்துருக்கலாம் தொழிலில், இப்போ நஷ்டத்தை தான் கொடுக்கும். அதனால் கொஞ்சம் நிதானத்தை கடைப்பிடிக்கிறது இந்த கேது திசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நல்லது.